நாளைக்கு சாயங்காலம் 17ஆம் தேதி ஏப்ரல் சாயங்காலம் 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் அவர்கள் ஓட்டு போட இருக்கின்றார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும் ஐயா. நாளைக்கு 4 மணிக்கு நம்ம ஓட்டு போட்டு அந்த மசோதா வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய தாய்மார்கள் ஐயா, நாம கனிமொழி கருணாநிதி அக்காவை பத்தி பேசல, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்காவை பத்தி பேசல, கீதா ஜீவன் அவங்களை பத்தி பேசுனீங்க. நாம் பேசுவது கந்தர்வ கோட்டையில புழுதி காட்டுல இங்கே ஓடி விளையாடுகின்ற ஒரு சிறுமி. அந்த பாப்பா அரசியலுக்கு வந்து அந்த பாப்பாவினுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மசோதாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொண்டு வருகிறார். இதை காலையில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை தீ போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறார். என்னன்னே அவருக்கு தெரியாது. அம்மா, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை ஒரு கீ கொடுத்த பொம்மை ஐயா, பொம்மை கீ கொடுக்கிற மாதிரி காலையில 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் டெல்லி 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 பார். 12 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். சாயந்தரம் 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் மத்திய அரசு சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை. ஐயா, இந்த மூணை தவிர இந்த 5 வருஷத்துல அவர் இந்த மூணை தவிர 5 வருஷத்துல அவர் எதை பேசியும் நான் கேட்கலீங்க அம்மா. அம்மா, இது அற்புதமான ஒரு 33% இடஒதுக்கீடு. எல்லா மாநிலத்தினுடைய எம்பியை நம்ம உயர்த்துறோம். தமிழ்நாடு 39 59 எம்பிக்கள். இதை விட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுங்களா ஐயா? மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? இன்னைக்கு புதுக்கோட்டையினுடைய எம்பி யாருங்க ஐயா? புதுக்கோட்டை எம்பி யாரு? புதுக்கோட்டையில் ஒரு தொகுதியே இல்ல ஐயா. ஒரு காலத்தில் இருந்துச்சா? இந்த குரங்கு அப்பத்திங்கிற மாதிரி அதை பிரிச்சு கொடுத்துட்டானுங்க. அது யாரு இருந்துங்க? நம்ம ரகுபதி இன்னைக்கு அமைச்சரா சுத்திட்டு இருக்காருல்லங்க, அவருடைய காலத்துல புதுக்கோட்டை தொகுதியை கொடுத்தாச்சு. புதுக்கோட்டை 2 தொகுதிக்கு கரூர் கொடுத்தாச்சு, திருச்சி கொடுத்தாச்சு, எல்லா பக்கம் சுத்தி சுத்தி கொடுத்து இன்று புதுக்கோட்டைக்கு ஒரு எம்பி இல்ல. நீங்க மக்கள் 4 எம்பியை போய் பார்க்கணும் ஐயா. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்றேன். இந்த 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு 39% இடஒதுக்கீடு வரும் பொழுது 59 தொகுதிகளாக உயரும் பொழுது, தொகுதி மறு வரையறை வரும் பொழுது புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும்.